ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக நடந்த ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமினேஷன்ஸோட கட் ஆஃப் ஃபைனலாக நடந்துச்சு இல்லையா, அதோடதும் அண்ட் இப்போ அப்கமிங் ஆர்ஆர்பி பிஓ இந்த வருஷத்தோடதை எப்படி அப்ரோச் பண்ணால் நம்ம அதை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பார்க்கலாம். இப்போ எந்த மாதிரிலாம் பண்ணால் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனல் லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, ஆர்ஆர்பி பிஓ ஃபைனலாக இந்த வருஷம் செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ அதோட வேக்கன்சிஸ் எவ்வளோ இருந்துச்சு, வேக்கன்சிஸ் ஆஃப் 2023. ஸோ அப்போ நடந்த பிஓ ஆர்ஆர்பிக்கான வேக்கன்சி இஸ் 33 அண்ட் அதோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸோட கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு, தட் இஸ் ஆக்சுவலி ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் ஜென்ரலுக்கு 50.75 இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ மெயின்ஸுக்கு எவ்வளோ இருந்துச்சு, மெயின்ஸுக்கு பிஃபோர் இன்டர்வியூ ஆன்லைன் மட்டும். ஸோ அப்போ எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 73.50. ஸோ இது எவ்வளோக்கு இருந்துச்சு, இது அவுட் ஆஃப் 80 அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 200க்கு 73.50 பிஃபோர் இன்டர்வியூ. அந்த ஆன்லைனில் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லை மெயின்ஸ், அதோட ஃபைனல் மார்க்ஸ் வந்துட்டு 73.50. ஸோ இது கட் ஆஃப் கிளியர் பண்ணவங்க ஸோ இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகுறாங்க. ஸோ இன்டர்வியூவும் முடிஞ்சோன ஃபைனல் கட் ஆஃப், ஸோ இன்டர்வியூவும் முடிஞ்சோன ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கு, ஃபைனல் கட் ஆஃப் இஸ் நத்திங் பட் எவ்வளோ வந்துச்சு லாஸ்ட் இயர், இப்போ ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா. ஸோ தட் இஸ் 51.50. ஸோ இது எதுக்கு 100க்கு 51.50 கட் ஆஃப் வந்துருந்துச்சு ஃபைனலாக ஆர்ஆர்பி பிஓ. எவ்வளோ 33 வேக்கன்சிஸ் 2023 நடந்த இப்போ ரிசல்ட் வந்த எக்ஸாம்கானது. ஸோ இப்போ 2024 அப்கமிங்கில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ஆர்பி பிஓ, 110 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ தட் இஸ் 110 வேக்கன்சிஸ். ஸோ அப்போ இந்த வேக்கன்சிக்கு எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணால் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறோம், ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணணும், அப்போ அடுத்து இன்டர்வியூ போகணும், ஸோ அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு ஃபைனல் கட் ஆஃப் வருது. ஸோ இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் நம்ம எப்படியும் பேசிக் குவான்ஸும் ரீசனிங்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே ப்ரிலிம்ஸோடது கிளியர் பண்ணிடலாம். ஸோ ப்ரிலிம்ஸோடது கிளியர் பண்ணணுனாலே இங்கே 50.75. ஸோ இங்கே வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கனால வந்துட்டு இங்கே வந்து நிறைய கட் ஆஃப் இருக்குது ப்ரிலிம்ஸுக்கு பிஓக்கு அப்படின்லாம் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை வேக்கன்சிஸ் ஜாஸ்தியாக இருந்தப்போ கூட எப்படி வந்திருக்கு, ஸோ 50.5 கூட வந்திருக்கு கட் ஆஃப். வேக்கன்சிஸ் அதிகமாக இருந்தப்போவே 50.5லாம் வந்திருக்கு. ஸோ அப்போ எப்படி இருக்கணும், நம்ம வந்து எப்படி இருந்தாலும் ப்ரிப்பரேஷனை ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும் ப்ரிலிம்ஸுக்குமே. ஸோ அப்படின்னா தான் நம்ம இங்கே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே மெயின்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ மெயின்ஸுக்கு 73.50 அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு அவுட் ஆஃப் 200 எடுக்கணும். ஸோ அப்போ இதை எதுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 80க்கு கேல்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இன்டர்வியூவோட மார்க்கை வந்துட்டு 20க்கு ஃபைனலாக கேல்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸுக்கு தான் நடக்கும், ஆனாலும் அதோட ஃபைனல் மார்க்ஸை வந்து 20க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி ஆன்லைன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, அதோட மார்க்ஸையும் என்ன பண்ணுவாங்க 80க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இங்கே 73.50 கட் ஆஃப்னா, ஸோ அப்போ 80க்கு அவங்க எவ்வளோ எடுத்திருந்துருக்கணும். ஸோ அப்போ இதை 80க்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தோம்னா, ஸோ 73.50 டிவைடட் பை 200 into 18 போட்டிருந்தோம்னா நம்ம 80க்கான கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கும்னா 29.4ன்னு வந்திருக்கும். ஸோ 29.4ங்கிறது தான் அவங்க கட் ஆஃப் சொன்னது, கிளியர் பண்ணவங்க எடுத்த கட் ஆஃப். கிளியர்னா மெயின் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணவங்களோட கட் ஆஃப் வந்துட்டு 29.4. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே 29.4 வந்து இவங்களோட ஃபைனல் கட் ஆஃப் உள்ளவங்கள எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ எடுத்திருந்தா நம்ம இன்டர்வியூவில் எவ்வளோ எடுத்திருந்திருக்கணும்,
ஸோ அப்போ 51.50 மைனஸ் 29.4. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக எவ்வளோ எடுத்துருந்துருக்கணும்? we would have get 22.1 in an interview. ஸோ அப்போ எவ்வளோக்கு இன்டர்வியூ ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க? ஆக்சுவலாக 20 மார்க். எவ்வளோதான் நம்ம இன்டர்வியூவை ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாலுமே லாஸ்ட்டாக 100 out of 100 வாங்கியிருந்தா கூட இங்கே நம்மளுக்கு 20 தான் வந்திருக்கும் இன்டர்வியூவில். ஸோ ஆனால் இங்கே என்ன வந்திருக்கணும்? 22.1 எடுத்திருந்திருக்கணும் இன்டர்வியூவில். இந்த மார்க் எடுத்தவங்க, இந்த 29.4 எடுத்திருக்கோங்க, இன்டர்வியூவில் எவ்வளோ எடுத்திருக்கணும்? 22.1 மார்க் எடுத்திருக்கணும். ஸோ அது எப்படி? இம்பாசிபிள்ல. ஸோ 20 மார்க்குக்கு நடக்கிறவங்க இந்த மார்க் எடுத்தவங்க எப்படி இந்த இதை கிளியர் பண்ண முடியும்? ஸோ அது வந்து இம்பாசிபிள். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? இதோட ஸ்கோரே நம்மளுக்கு பூஸ்ட் ஆகிருந்திருக்கணும். ஸோ அப்போ அது எவ்வளோ பூஸ்ட் ஆகிருந்திருக்கணும்? ஸோ அப்போ இங்கே எவ்வளோ எடுத்திருந்தா, நம்ம இங்கே எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருந்தா நம்ம இங்கே கிளியர் பண்ணியிருக்க முடியும்? 20 out of 20 எடுத்திருந்தா கூட நம்ம இங்கே எவ்வளோ எடுத்திருந்தா நம்ம கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே 22.1. ஸோ 20 எடுத்திருந்தா கூட இதில் 20 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 51.50ல் 20 மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ எடுத்திருக்கணும்? 31.50 எடுத்திருந்துருக்கணும். இப்போ இது 31.50னா அவுட் ஆஃப் 200 எவ்வளோ எடுத்திருந்துருக்கணும் இந்த மார்க்கு? ஸோ அவுட் ஆஃப் 200 யூ ஷுட் ஹவ் கெட் 78.75. ஸோ அவுட் ஆஃப் 200 78.75 எடுத்து இன்டர்வியூவில் ஃபுல் மார்க் வாங்கணுங்க மட்டும்தான் நம்மள இந்த இதை கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆனால் அவங்க எடுக்கும்போது இதுதானே எடுத்தாங்க. ஸோ எடுக்கிறாங்க, என்ன கட் ஆஃப்னாலும் எடுக்கிறாங்க, பட் அவங்க கிளியர் பண்ண வைக்கிறது ஸோ ஹையாக இருந்திருக்கணும். நம்மளோட மெயின் எக்ஸாமினேஷனோட கட் ஆஃபே அவங்க சொன்ன கட் ஆஃபை விட ஒரு 10 மார்க்ஸ் அது அதிகமாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க? இன்டர்வியூஸில் அப்பியர் ஆகி கிளியர் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்ட் கட் ஆஃப் எடுத்தவங்க ஸோ இன்டர்வியூஸில் வந்து அவங்கள ஃபில்டர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? இங்கேயே நம்மளோட ஸ்கோர் வந்துட்டு பூஸ்ட் ஆகி இருந்திருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ அப்போ இங்கேயே நம்மளுக்கு நல்லா பூஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படியும் கண்டிப்பாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ ரீசனிங் செக்ஷன் இருக்குது. ஸோ ரீசனிங் செக்ஷனில் ஒரு 25 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குவான்ஸ் உங்களோட ஸ்ட்ராங் ஜோன்னு கூட இருந்திருக்கலாம். ஸோ அதில் ஒரு 35 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாமே கரெக்டாகவே இருந்தாலும் எவ்வளோ வந்திருக்கும்? 60 கொஷின்ஸ் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ குவான்ஸ் ரீசனிங் தான் என்னது? இதில் 1.25 மார்க்ஸ் பிஓ பொறுத்த வரைக்கும், ஆர்ஆர்பி பிஓ பொறுத்த வரைக்கும் இதுதான் 1.25 மார்க்ஸ். ஸோ அப்போ 60 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். கரெக்டாகவே அட்டன் பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கும்? நம்மளுக்கு 75 மார்க்ஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே 1.25 பண்ணியிருந்தோம், எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் 75 மார்க்ஸ் வந்திருக்கும். ஸோ 75 மார்க்ஸ். ஸோ அப்போ இது போக வேற என்னென்ன இருக்குது? இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர்லாம் எப்படின்னா 0.5 மார்க் தான் ஒரு கொஷினுக்கு. ஸோ 40 கொஷின்ஸ் வச்சாலுமே அவங்க என்ன 20 மார்க்ஸ் தான் ஃபைனலாக அதுக்கான மார்க்கு. ஸோ 0.5 மார்க் தான் ஒரு கொஷின் கேரி பண்ணுது. ஸோ அதில் நம்ம எவ்வளோ தான் சூப்பராக பண்ணியிருந்தாலுமே ஸோ ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாமே. ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு 2 உங்களோட ஸ்ட்ராங் ஜோனாக எடுத்துக்கோங்க. ஸோ இது குவான்ஸாக இருக்கலாம், இல்லை ரீசனிங்காக இருக்கலாம், ஸோ இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம். ஸோ இப்போ சிஏலாம் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக கேட்டாங்கன்னா எல்லாருமே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. எவ்வளோ தான் டஃப்பாக கேட்டாலும் செக்ஷனல் கிளியர் பண்ணவாது ஒரு 5 மார்க்ஸ் ஆச்சும் நம்ம ஸ்கோர் பண்ணி இருக்கணும். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 மார்க்ஸ். ஸோ மினிமமாக வச்சுக்கலாமே, ஒரு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஒரு 10 கொஷின்ஸ் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு 5 மார்க்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒரு சிஏல ஒரு 5 மார்க்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷ் ஸோ வாட் எவர் மேபி. ஸோ இதில் ஒரு
10 மார்க்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இங்கிலீஷில் ஆவரேஜ் பெர்ஃபார்மராக இருந்தால் ஒரு 10ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி உங்களுக்கு குவான்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங் பார்ட் இல்லை, நான் வந்து இங்கிலீஷ் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னா ஸோ உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் எவர் மேபி இட்ஸ் வைஸ் வர்ஸா. ஸோ உங்களோட ஸ்ட்ராங் ஜோனாக இருந்தாலுமே எப்படி கொஷின் கேட்டாலும் அதை அப்ரோச் பண்ணணும். நீங்கள் அப்ரோச் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் அங்கே தான் புதுசாகவே வந்திருக்கு அப்படின்னாலும் நம்மளோட ஸ்ட்ராங் ஜோனுன்றப்ப அதை நம்ம சால்வ் பண்ணி தான் இருந்திருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வீட்டில இருந்தே நம்மளோட ப்ரிப்பரேஷன், ஸோ நம்ம பை செல்ஃபாக நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கொஷின்ஸை வந்துட்டு எக்ஸாமில் போய் பார்க்குறத விட நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போதே நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதெல்லாம் வந்து நம்ம சூப்பராக வந்துட்டு அப்ரோச் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அப்போ நம்ம எக்ஸாம்ஸில் அதையும் சூப்பராக பண்ணலாம். ஸோ அப்போ இது பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதில் ஒரு 75, இதில் ஒரு 10, இதில் ஒரு 5 அண்ட் இதில் ஒரு 5. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ எடுத்திருந்துருக்கலாம்? 95 எடுத்திருந்துருக்கலாம். ஸோ உங்களோட ஸ்ட்ராங் ஜோன் ஏதோ அதுக்கான மார்க்கை இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து சொல்கிறது ரீசனிங் குவான்ஸ் ஸ்ட்ராங் ஜோனாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி மார்க் வந்திருக்கும். இல்லை எனக்கு வந்துட்டு நான் வந்து குவான்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பேன், ஸோ இதில் கம்மி பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கிலீஷில் சூப்பராக பண்ணுவேன், ஸோ இப்படி கூட இருந்திருக்கலாம். இதில் 15 இருந்து இதில் கூட 20 இருந்திருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி, ஓகேவா? ஸோ அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா யூ வுட் ஹவ் கெட் ஒரு 95 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த 95 மார்க்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா இது நம்மளோட இந்த கட் ஆஃப்ல இருந்து இப்போ எவ்வளோ எடுத்திருந்தா கிளியர் ஆயிருக்கும்? 78.75 எடுத்திருந்தா கிளியர் ஆயிருக்கும். ஸோ நம்ம இங்கே 95 எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஜாஸ்தியாக எடுத்திருந்திருப்போம்? 78.75. ஸோ அப்போ நம்ம இங்கேயே எவ்வளோ ஜாஸ்தியாக எடுத்திருந்திருக்கோம்? 16.25 மார்க்ஸ் நம்ம இங்கே ஜாஸ்தியாக ஹையாகவே எடுத்திருந்திருக்கோம். ஸோ அப்போ இதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சேஃபர் சைடாக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கேயே பூஸ்ட் பண்ணியிருக்கணும் லெவலை. ஸோ அப்போ இங்கே நம்ம பூஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சம்ஸ் தனக்கும் எடுத்து அப்ரோச் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஜோன்னா ஸோ இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின். ஸோ இல்லை எனக்கு ரீசனிங் ஸ்ட்ராங் ஜோன், ஸோ வாட் எவர் மேபி ஏதோ ஒரு 2 ஸ்ட்ராங் ஜோன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம இதில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி பண்ணாதான் இதை நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ வேக்கன்சிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு மேம், ஏன் மேம் இவ்வளோ கட் ஆஃப் பற்றி யோசிக்கிறீங்க? நீங்கள் கட் ஆஃப் பற்றி யோசிக்காதீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ், நம்மளோட கன்சிஸ்டன்சி, நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் நம்மளோட சம் சால்விங் தனக்கும் ரெகுலாரிட்டி எல்லாமே வந்துட்டு எப்போ நம்மளோட லெவல் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ தட் அப்படின்னா நம்மளால எக்ஸாம்ஸை வந்துட்டு பயம் இல்லாமல் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அப்புறம் லாஸ்ட் மினிட்ல ஃபீல் பண்ணுறதுக்கு ஸோ இப்போலேருந்தே நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? ஸ்டாண்டர்டாக இருந்திருக்கணும், ஓகே? ஸோ அதுக்கு தனக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஃபைனல் கட் ஆஃப்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளோ இருந்துச்சு? ஸோ இது நம்ம கைட்லியோட ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் தனக்கு யூடியூப்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதான் ஆர்ஆர்பியோட ஃபைனல் கட் ஆஃப். So vacancies comparison to previous year to in the year ko next. So sure, okay. So guys, see you in another update. So thank you all.